தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மதுரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். நமது ஆர்ப்பாட்டம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், மதிப்பிற்கு மரியாதைக்கான EPS அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு தஞ்சாவூரில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஈரோட்டிலே நமது ஐயா GK வாசன் அவர்கள் நடத்துகிறார்கள். மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மதுரை மண், நக்கீரன் பிறந்த இந்த மதுரை மண், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட மண் இந்த மண். யானோ அரசன் யானோ கல்வன் செத்து போன மண் இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் இன்று நீதி கேட்கிறோம். தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். இன்றைக்கு நீதி அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? நீதி அரசர்கள் சொன்ன கருத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. யாருடைய ஆட்சியில்? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். என்ன காரணம்? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. சொத்து வரி கூட்டினார்கள், மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவோம் சொன்னாங்க. ஆனால் நீங்க மின்சார கட்டணத்தை நீ கூட்டிட்டான். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் மட்டும் 8900 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 1977 பேர் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 361 பேர் இளம் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள். 361 பேரிலும் 38 பேர் இளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலே நம்ம அன்புக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், யாதவ மகாசபையுடைய தலைவர், விளாத்திகுளம் சென்றார். +2 படிக்கக்கூடிய மாணவி வீட்டிலிருந்து வெளியே போன ஒரு குழந்தையை பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு செய்து 12 வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கொடூரம்! பெற்றோருடைய மனது, வயது எவ்வளவு வைத்தறிச்சல்படும். தம்பி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள். பெண் குழந்தைகளை வைத்திருக்க நமக்கே இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் என்னென்ன நடக்குமோ? இந்த ஆட்சி நீடித்தால் வருங்காலத்தில் பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நடைபெறும். மேலை நாடுகளில் நடைபெறுவது போல ஆகிவிடும். ஆக இதற்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். அனைத்து கட்சியினை ஒன்றாக கூடியிருக்கிறது. அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு ஒன்றாக கூடிக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஒன்றாக கோஷம் எழுப்ப தயாராக இருக்கிறார்கள். வர இருக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இதில் ஆர்ப்பாட்டத்தில் இருக்க அனைத்து கட்சிகளும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இல்லாமல் எந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசை, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எதையும் எதிர்பாராமல் செயல்பட வேண்டும் சிந்திக்கிறோம். இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது கிட்டத்தட்ட 2006-7ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியிலிருந்து வரும்பொழுது 200 காரில் இருந்து வந்தேன். அண்ணன் ராஜன் செல்லப்பா, அண்ணன் செல்லூர்ராஜ் போன்றவர் வரவேற்று தபால் தந்தி நிலையத்திலே அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்து
மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அதன் பிறகு இந்த தேர்தலில் இதே மாதிரி அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக வென்று புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி அமைத்தார்கள். அதே எண்ணம் இப்பொழுது, அதே நினைவு இப்பொழுது வருகிறது எனக்கு. அதே எண்ணம் இப்பொழுது மதுரையில் இன்னைக்கு பழங்காலத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கருதக்கூடாது. இவ்வளவுக்கும் காரணம் கஞ்சா. கையிலே புத்தகத்தை வைக்க வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு பையிலே புத்தகத்தை வைக்கின்ற மாணவர்கள் கையிலே கஞ்சாவை வைத்திருக்கிறார்கள். சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கொக்கைன் மற்றும் பெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மேல நாடுகளில் இருக்கின்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து இன்னைக்கு மேல நாட்டு நாகரிகத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து விடுகிற நிலையில் தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழை பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மாண்பையும் மறந்துவிட்டு அடியோடு இன்னைக்கு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நீடிக்க கூடாது. மீண்டும் முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இது தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். டாஸ்மாகில் 30,000 கோடி கொள்ளை, மணல் பார்த்தீங்கன்னா மணலில் கொள்ளை, எதெடுத்தாலும் கொள்ளை. அவருடைய குடும்பம் இன்னைக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணியிருக்கு. 50,000 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்வதை செய்வதில்லை. நீதிமன்றம் சொன்னால் இந்த அரசை ஏற்று செய்வதில்லை. திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் நீதியரசர் நீதி வழங்குகிறார். 10 பேரோடு போய் போலீஸ் கமிஷனர் அங்கு தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் இன்றைக்கு தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்லுகின்ற மறுக்கின்ற ஒரு அரசு இந்த காவல்துறை. காவல்துறையை கெட்டு போய்விட்டது. காவல்துறை ஈரல் புறையோடி வைவிட்டது. காவல்துறை தமிழகத்தில் இயங்கவில்லை. காவல்துறை இந்த தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போட முடியாத அரசு எப்படி காவல்துறையை கையில் வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியும்? சட்டம் ஒழுங்கு முழுவதும் கெட்டுவிட்டது. அரசை கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு எங்கும் போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத கண்டிக்கின்றோம். அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு நேரான தமிழகத்தின் காவல்துறை எங்கே போடுது? வேண்டாம் ஸ்டாலின் ஆட்சி. ஏறி போச்சு. அரிசி பருப்பு பாமாயில் பாலை விலையில் ஏறி போச்சு. கொள்ளை அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சி. எல்லா விலையும் ஏறி போச்சு. கொலை கும்பலின் ஆட்சியிலே ஏழைகள் வாழ வழி இல்லை. குப்பை வரி, குடிசை வரி, குடிநீருக்கு கொள்ளை வரி. எப்பா ஸ்டாலின் எப்பா தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா. விடியா திமுக ஆட்சியில் மின்சார கட்டணமும் 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறுவர் குடும்பங்கள் அறிந்து போச்சு. கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடையில் அப்பப்பா மக்கள் தலைவர் அழைக்கிறார். புரட்சி தமிழர் அழைக்கிறார். அமைதி வளம் வளர்ச்சி காண புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாதையில் அணிவகுப்போ. மக்களின் வாழ்வு நிலம்பர மக்கள் தலைவர் வழிநடப்போ. அண்ணா திமுக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை வெல்ல வைப்போம்.
கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு எங்கும் போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத கண்டிக்கின்றோம். அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு நேரான தமிழகத்தின் காவல்துறை எங்கே போடுது? வேண்டாம் ஸ்டாலின் ஆட்சி. வேண்டாம் ஸ்டாலின் ஆட்சி. ஏறி போச்சு. அரிசி பருப்பு பாமாயில் பால் விலையை ஏறி போச்சு. கொள்ளை அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சி. எல்லா விலையும் ஏறி போச்சு. கொலை கும்பலின் ஆட்சியிலே ஏழைகள் வாழ வழி இல்லை. குப்பை வரி, குடிசை வரி, குடிநீருக்கு கொள்ளை வரி. எப்பா ஸ்டாலின் எப்பா தமிழ்நாட்டிலே பிறந்தது தப்பா விடியா திமுக ஆட்சியில் மின்சார கட்டணமும் 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறுதொழில் குடும்பங்கள் அழிந்து போச்சு. கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடையில் அப்பப்பா மக்கள் தலைவர் அழைக்கிறார். புரட்சி தமிழர் அழைக்கிறார். அமைதி வளம் வளர்ச்சி காண புரட்சி தமிழர் எடப்பாடிய பாதையில் அணிவகுப்போ. மக்களின் வாழ்வு நலம்பெற மக்கள் தலைவர் வழிநடப்போ. அண்ணா திமுக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை வெல்ல வைப்போம்.